குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து பெர்முடேஷன் ரிலேட்டட் கான்செப்ட் அண்ட் பிவைக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பெர்முடேஷன் ரிலேட்டடா நம்ம கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பெர்முடேஷன் என்ன சொல்லும்? அதாவது ஃபர்ஸ்ட் பெர்முடேஷன். நம்ம பெர்முடேஷன் என்ன சொல்லலாம்? இப்போ பெர்முடேஷன் என்னன்னு சொல்லலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் ஏ ஸ்பெசிபிக் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் ஆர்டர், அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஸோ ஓகேங்களா? அதாவது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவைப்படும்னா ஆர்டர்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா ஆர்டர்ஸ் டஸ்ட் மேட்டர். என்ன சொல்ல வரோம்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் ரைட் இது மாதிரி பார்ப்போம். இப்போ இது டாப் பாட்டம் எப்படி பார்க்கும்போது என்ன சொல்லலாம்? அதாவது நமக்கு இதுல எதெல்லாம் தேவைப்படும்னா லெஃப்ட் அண்ட் ரைட், டாப் அண்ட் பாட்டம், இது மாதிரிலாம் நமக்கு தேவைப்படும். அண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. ஸோ இது மாதிரிலாம் யோசிக்கணுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? வேற என்ன இதுல கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் எது சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது இதெல்லாம் என்ன வரும்னு பாருங்க. எக்ஸாம்பிள் பெர்முடேஷனோட எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சம் பிளேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எத்தனை வயசுல அரேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ், என்ன சொல்லலாம்? பாஸ்வேர்ட்ஸ். அடுத்த ரேஸோட பொசிஷன், ரேஸ் பொசிஷன்ஸ். ஸோ இது மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஓகே, இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது பெர்முடேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலான்னும் போது நமக்கு என்ன இருக்கலாம்னு பாருங்க. அதாவது n pr ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே, என்ன சொல்லணும்னா டோட்டல் ஐட்டம்ஸ். n ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? n ஈக்குவல் டு டோட்டல் நம்பர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா டோட்டல் ஐட்டம்ஸ். ஓகே, ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? செலெக்ஷன் எவ்வளவு இருக்கணும், ஸோ அப்படின்னு செலெக்ஷன். ஓகே, இந்த வியூல தான் நீங்க பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சொல்றேன். ஓகே, கொஸ்டின். ஓகே, டோட்டலா நமக்கு எவ்வளவு பர்சன் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 பர்சன்ஸ் இருக்காங்க, 3 மெம்பர்ஸ். எனக்கு சீட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் தான் இருக்கு. இங்க என்ன சொல்லிருக்கோம்? 2 சீட்ஸ் தான் இருக்கு. இங்க என்ன பண்ணணும்? 2 சீட்ஸ். நம்ம என்ன சொல்ல போறோம்? 2 சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. அப்ப 3 பர்சன் இருக்கா, நான் எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் சீட்ல யாரை நான் சீட் பண்றேன்னா 1 and 2 உட்கார வைக்கிறேன். அடுத்து எப்படி இருக்கலாம்? இவங்களே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 and 1 இருக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் சீட்ல 1, செகண்ட் சீட்ல 2, ஃபர்ஸ்ட் சீட்ல 2 and செகண்ட் சீட்ல 1 இப்படியும் சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இது மாதிரி யோசிக்கலாம். ஸோ இல்லைன்னா 3 மெம்பர்ஸ் நான் எப்படி எடுத்துக்க போறேன்னா ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? இந்த டேர்ம் இந்த நம்பர்ஸ் விட்டுட்டு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட்ல ஏ உட்காந்துருக்காருன்னா செகண்ட் சீட்ல பி, அதே ஃபர்ஸ்ட் சீட்ல பி செகண்ட் சீட்ல ஏன்னு சொல்லலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் சீட்ல பின்னு சொல்லிட்டு செகண்ட் சீட்ல சி, அடுத்த ஃபர்ஸ்ட் சீட்ல சின்னு சொல்லிட்டு அடுத்துன்னு சொல்லலாம் பின்னு சொல்லலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் சீட்ல ஏ உட்காந்துருக்காங்க, செகண்ட் சீட்ல சி, அடுத்த ஃபர்ஸ்ட் சீட்ல சின்னு வந்துட்டு என்ன வரலாம்? ஏன்னு வரலாம். அப்ப நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 6 வேஸ் வந்துடும். 6 வேஸ். ஓகேங்களா? அப்ப அதை ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம்? n ஈக்குவல் டு 3ன்னு சொல்லலாமா? r ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்றோம்? 2ன்னு சொல்லிடும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது 3p2. அப்ப எப்படி ஆன்சர் எழுதலாம்? 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 மைனஸ் 2 ஃபேக்டோரியல்னு சொல்லிடும்.
ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு எப்படி இருக்கலாம் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். இது ஆன்சர் எப்படி சொல்லலாம் 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் 6ன்னு சொல்லிடலாம், இங்கே 1ன்னு சொல்லலாம். அப்போ நமக்கு ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம் 6 ways. ஓகேங்களா? ஆன்சர் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம் 6 waysன்னு சொல்லிடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபேக்டோரியல்ஸோடைய வேல்யூஸ் பார்க்கலாம். ஃபேக்டோரியல்ஸோடைய வேல்யூஸ். ஓகே, இப்போ நமக்கு 0 ஃபேக்டர் வேல்யூ என்ன இருக்கலாம் 1ன்னு சொல்லுவோம். 1 ஃபேக்டோரியல் வேல்யூ அதே போல நம்ம 1ன்னு தான் சொல்லுவோம். 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன இருக்கலாம் 1 இருக்கலாம். அண்ட் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன இருக்கும்னா 2 × 1ன்னு சொல்லியிருப்போம். நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு 2. அதே 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன இருக்கலாம் 3 × 2 × 1ன்னு சொன்னோமோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 6ன்னு வந்துடும். அதே 4 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னவா இருக்கலாம் 4 × 3 × 2 × 1ன்னு சொன்னோமோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கலாம் 24 இருக்கலாம். அண்ட் 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னவா இருக்கலாம் 5 × 4 × 3 × 2 × 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கலாம் 120 இருக்கும். அண்ட் 6 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னவா இருக்கலாம் 6 × 5 × 4 × 3 × 2 × 1. அப்போ நம்மளோட வேல்யூ என்னவா இருக்கலாம் 720 இருக்கும். ஓகேங்களா? அது 7 ஃபேக்டோரியல் வேல்யூ எப்படி இருக்கலாம் 7 எழுதிட்டு இன்ட்டு 6 ஃபேக்டோரியல்னு கூட எழுதலாமா? அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன இருக்கலாம் 7 × 720 போட்டோமா நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 5040 வந்துடும். அடுத்து 8 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னவா இருக்கலாம் 8 × 7 ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா? அப்போ 8 ஃபேக்டோரியல் வேல்யூ ஈக்குவல் என்ன சொல்லலாம் 8 × 7 ஃபேக்டோரியல்னு சொல்லலாம். அப்போ 8 × 7 ஃபேக்டோரியல் ஈக்குவல் என்ன சொல்லலாம் 8 × 5040. அப்போ 8 × 5040 ஈக்குவல் நம்ம என்ன சொல்லிடலாம் இப்போ நம்ம நார்மலாக ஆன்சர் போட்டோமா எப்படி எழுதிக்கலாம் இது 40,320 வந்துடும். அடுத்து ஜஸ்ட் 9 ஃபேக்டோரியல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரலாம் அப்போ 9 × 8 ஃபேக்டோரியல். அப்போ 9 × என்ன சொல்லலாம் 40,320 சொல்லிடலாம். அப்போ 40,320 ஈக்குவல் என்ன வந்துடும் 36,2880 வந்துடும். அடுத்து 10 ஃபேக்டோரியல் ஈக்குவல் என்ன சொல்லிடலாம் அப்போ 10 × நமக்கு 9 ஃபேக்டோரியல்னு வந்துடும். அப்போ நமக்கு 10 × 36,2880. அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம் 36,2880. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்கலாம் 11 ஃபேக்டோரியல்னு பார்க்கலாம். இப்போ 11 ஃபேக்டோரியல் ஈக்குவல் என்ன இருக்கலாம் 11 × 10 ஃபேக்டோரியல். அப்போ நார்மலா நமக்கு பார்க்கும்போது 11 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரலாம் அப்போ இது ஒரு 11 ஃபேக்டோரியல் நீங்க படிச்சுட்டாவே மேக்ஸிமம் என்ன இருக்கும் இதுல இருந்தா கொஸ்டின்ஸே வரும். அதனால உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்காது. அப்போ நம்ம 11 × 36,2880 வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கலாம் 3,991,6800. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் இதுவரையும் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PYQ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொஸ்டினாக பார்ப்போம்.